ஹாய், வெல்கம். திவாகர் இன்ஃபோ. கரூர் துயர சம்பவம் நடந்து முடிஞ்சு பல நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா அதோட கேஸ் வந்து இப்போ உச்ச நீதிமன்றத்துல ஜட்மெண்ட் டேக்கு போயிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்தை பத்தி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போணுச்சு. மதுரை ஹைகோர்ட்லயும் இந்த விஷயம் நடந்துச்சு. மதுரையில போடப்பட்ட வழக்கு சென்னையிலையும் எஸ்ஓபி கேட்டு ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த எஸ்ஓபிலையும் விஜய்க்கு வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் போடல, விஜய்க்கு தகுதி இல்லை, தலைவருக்கான தகுதி இல்லை, அது மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. இப்போ இந்த நீதிபதி அவர்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. சரிங்களா? இது வந்து அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீதிபதி அவரோட வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த ஒரு காரசாரமான விவாதம் சரி, நிறைய கொஸ்டின் சரி, அதை கொஸ்டின் கேட்டவங்களை அரெஸ்ட் பண்ணது சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது வந்து கடந்த நாட்கள்ல நடந்து முடிஞ்சது. இப்ப இந்த எஸ்ஓபி கேட்கிற விஷயம் என்னன்னா, இப்ப நமக்கு வந்து இப்ப ஒரு ப்ராப்பரா ரோட்ல வர்றதுக்கும் போறதுக்கும் ப்ராப்பரான ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எஸ்ஓபினா ஒரு கூட்டம் நடக்கணும். கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தந்த ப்ரொசீஜர்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வரும் கூட்டங்கள்ல இது மாதிரி ஃபாலோ பண்ணணும், இது மாதிரி விபத்துகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்குறதா எஸ்ஓபி. அதுக்கு சென்னை ஹைகோர்ட்ல வந்து போட்டிருந்தாங்க. அந்த இடத்துலதான் நீதிபதி அவர்கள் இது மாதிரிலாம் விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். ஆனா அதே நீதிமன்றம் வந்து எஸ்ஐடி டீம் கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல வந்து தமிழக சம்பந்தப்பட்ட காவலர்களும் இருந்ததுனால இதை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இரண்டாவது, பாதிக்கப்பட்ட மக்களும் சிபிஐ கேட்டு விசாரணை கொடுத்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. இந்த விஷயம் காரணமாக தான் அவர் வந்து எங்களுக்கு சென்னை ஹைகோர்ட் எஸ்ஐடி டீம் இங்க மேல அவங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, நீங்க எனக்கு உச்ச நீதிமன்றத்துல அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அது உச்ச நீதிமன்றத்துல கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி அது தரப்புலையும் சரி, டிஎம்கே தரப்புலையும் சரி கடும் விவாதமா நடந்தது. இப்போ வந்து மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்க, தாவேக்கா என்ன சொல்றாங்க, டிவிகே சார்பாக என்ன சொல்றாங்க, அனைத்துமே வழக்கு நீதிபதி அரசர்கள் அவர்கள் வந்து கேட்டாங்க. ஜட்மெண்ட் டே வந்து இன்னைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மண்டே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. டிவிகே சார்பா சில விஷயங்களை கோர்ட்ல முன் வச்சாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்னன்னா, எங்களுக்கு நியாயமான எஸ்ஐடி டீம் அல்லது சிபிஐ விசாரணை வேண்டும், சென்ட்ரல்ல இருந்து விசாரிக்கிறது மாதிரி வேணும், ஸ்டேட்ல இருந்து இப்போ அதாவது சென்ட்ரல் தலைமையுள்ள எஸ்ஐடி டீமும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புலையும் சரி, கிங்ஸ் தரப்புலையும் சரி, அதாவது பாதிக்கப்பட்ட தரப்புலையும் சரி இந்த விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. அப்படியே கவர்மெண்ட் சைடு வந்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்ககிட்டயும் நல்ல திறமையான போலீஸ் தானே இருக்காங்க, இது வந்து எங்களை டவுன் பண்ற மாதிரி இருக்கு, இதனால எங்க சிபிஐ எஸ்ஐடி எங்க சென்ட்ரல்ல இருந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதனாலதான் இந்த விஷயத்தை அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, டிவிகே சார்பா நிறைய விஷயங்களை வந்து கேள்வியா எழுப்பியிருந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் சீக்கிரம் பண்ணது, சில விஷயங்கள்ல அதோட பிரேத பரிசோதனை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கொஸ்டின் பண்ணி கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க கவர்மெண்ட் சைடு என்ன தெரிவிச்சிருந்தாங்கன்னா, இது வந்து நாங்க எஃபிசியண்டா ப்ரோஆக்டிவா எல்லா விஷயம் பண்ணோம், எமர்ஜென்சியாவே பண்ணோம் எல்லாமே, இதை வந்து நீங்க எப்படி தப்பு சொல்றீங்க, அதாவது ஒரு விஷயம் லேட்டா பண்ணா தப்பு, நாங்க எல்லாம் ப்ரோஆக்டிவா தானே பண்ணோம், அதுக்கு ஏன் தப்பு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து பதில் சொல்லிட்டு, இது வந்து நாங்களே எங்க சைடு நாங்க விசாரிச்சுக்குவோம், எஸ்ஐடி டீம் போட்டு தமிழ்நாடு போலீஸே பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க, திறமையானவங்க இருக்காங்க, அவங்க வச்சே நாங்க இந்த கேஸை முடிச்சுக்கிறோம், எங்களுக்கு சிபிஐ விசாரணை அது மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது வந்து ஜட்மெண்ட் இன்னைக்கு கண்டிப்பா அதுக்கு ஜட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து சிபிஐ அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது தலைமை நீதிபதி போட்டு அவங்க விசாரிக்க போறாங்களா, இல்ல ஸ்டேட் கவர்மெண்டே கரெக்டா தான் பண்றாங்க, அவங்க விசாரிக்கணும் அப்படின்னு கொடுக்க போறாங்களா என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தேங்க்யூ.